அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான வருவாய் சம்பந்தப்பட்ட செல்வத்தை சேர்க்கக்கூடிய முக்கியமான வீடு 10வது வீடு. அதாவது லக்னத்திற்கு 10வது வீடு. இந்த வீடு எப்படி இருந்தால், அந்த வீட்டின் நட்சத்திரங்கள் எப்படி இருந்தால், அந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் என்ன பலன் செய்யும் சொல்லி நம்ம இந்த கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம்னா நம்ம ஜீவிக்கிறது, அதை வச்சு தான் வாழ்கிறோம். அப்போ ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 10வது வீடு ஏற்கனவே 2 வீடியோக்கள் போடப்பட்டது. அஸ்வினி, கேது, சுக்கிரன், சூரியன் என்ற ஒரு வீடியோவும், சந்திரன், செவ்வாய், ராகு என்ற 3 கிரகங்களின் ஒரு வீடியோவும், இப்போ குரு, புதன், சனி இந்த 3 கிரகங்களுடைய வீடியோவை இப்போ நம்ம போடுறோம். இந்த 2 வீடியோக்கள் முந்தைய வீடியோக்கள் போட்டாச்சு. உங்களுக்கு வாழ்க்கையில் நமக்கு தேவையானது என்னங்க? பணம். அந்த பணம் எப்படிங்க சம்பாதிப்போம்? ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். சர்வீஸ்னு சொல்லக்கூடிய வேலை, அது அரசு வேலையா, தனியார் துறையா, உயர்வு பதவியில் இருக்கக்கூடிய வேலையா, ஒரு சாதாரண கிளர்க் இந்த மாதிரி போஸ்ட்டில் இருக்க வேலையா, எந்த மாதிரியான வேலை, அதில் சுய தொழிலா, சுயமாக தொழில் செஞ்சு முதலீடு போட்டு செஞ்சு நல்லா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கெல்லாம் எதுங்க முக்கிய காரணம்? கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு கர்மஸ்தானம் சொல்கிறாங்க? கர்மா என்பது வேலை, அதாவது நாம் முற்பிறவில் செய்த வேலை, எதை செய்தோமோ அது இந்த பிறவில் நமக்கு கிடைக்குது. அதை காட்டக்கூடிய இடம் 10வது வீடு. இப்போ சாதாரணமாக ஒரு மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டால் மகர ராசி 10வது வீடு. அதே நேரம் ரிஷப லக்னம்னு எடுத்துக்கிட்டால் கும்பராசி 10வது வீடு. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் 10வது வீடு வரும் இல்லைங்களா? இப்போ இந்த ராசி கட்டத்தில் பாருங்கள், மேசம் முதல் மீனம் வரை உள்ள ராசி கட்டத்தில் அஸ்வினிலேருந்து ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் நட்சத்திரத்தை எழுதியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் அந்த இடத்துல இருக்குது, அதனால் 10வது வீட்டில் இந்த கிரகம் நம்ம தொழிலை கொடுக்கும் நீங்கள் நினைப்பீங்க. நான் இப்போ ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன், கடைசி வீடியோ பாருங்கள். அந்த கிரகம் அந்த தொழிலை தருவதில்லை. இப்போ நீங்கள் ஒரு 10வது வீடு உங்களுக்கு அமையுது. எப்படி அமையுது? நீங்கள் மிதுன லக்னம்னு வச்சுக்குருவோம். அப்போ 10வது வீடுங்க மீனராசி இல்லையா? அப்போ மிதுன லக்னமாக இருந்தால் 10வது மீனராசி அமைஞ்சா இங்கே எந்த நட்சத்திரங்க இருக்குது? பூரட்டாதி 4வது பாதமும், உத்திரட்டாதி 4 பாதமும், ரேவதி 4 பாதமும் உள்ளது. இந்த வீட்டில் உங்களுக்கு இப்போ புதன் இருக்காரு, குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குரு உங்களுக்கு 10வது வீட்டில் இருக்காரு, உங்களுக்கு பலனை செய்யும் நீங்கள் நினைப்பீங்க. அது இல்லைன்னு சொல்லலை. அந்த குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும்லங்க. இப்போ அந்த குரு இந்த வீட்டில் இருக்காருன்னா இந்த நட்சத்திரம் ஏதாவது ஒரு நட்சத்திர பாதத்தில் தான் அங்கே இருப்பார். அப்போ அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகுதுங்கிறது நட்சத்திரம் தான். அந்த குருங்கிற கிரகம் அந்த நட்சத்திரத்தின் தன்மையை உங்களுக்கு வழங்க போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ குருங்கிறது நீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு வியாபார ஸ்தலம், கடைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த கடையில் போய் உட்காந்தா குருங்கிற நீங்கள் போய் உட்காரும்போது நீங்கள் என்ன தரீங்க? அந்த கடையில் இருக்க பொருளை பூரா எனக்கு தருவீங்க. நான் எதை கேட்கணும் அது மாதிரி தருவீங்க. அந்த பொருள் தாங்க அப்படிங்கிறத ரேவதி, உத்திரட்டாதி, புரட்டாதிங்கிறது ஒரு பொருள் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த பொருளை எப்படி எனக்கு கொடுக்குறீங்க? அந்த கடையில் இருக்க பொருளை கொடுக்குறது யாருங்க? குரு. ஆனால் நான் கையில் வாங்குறது எதுங்க? ரேவதி, உத்திரட்டாதி, புரட்டாதி. அப்போ அதுதானே எனக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நட்சத்திரம் தானே உங்களுக்கு பலனை தரப்போகுது. இதை விட புரிகிற மாதிரி எப்படிங்க சொல்கிறது? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராசி கட்டத்தில் ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் நமக்கு எதை செய்யும்? அந்த கிரகம் அங்கே இருக்குது, அதுவும் உண்மை. அந்த கிரகம் அந்த ராசியில் எந்த ராசியில் இருக்குது? மீன ராசியில் இருக்குது, அதுவும் உண்மை. அந்த மீன ராசியில் எந்த இருக்குது? புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்குது, இதுவும் உண்மை தானே. அதை பார்க்கணுமே. அதை பார்க்காம நம்ம பலன் எப்படி சொல்கிறோங்க? இப்போ அதை பற்றி தாங்க நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறீங்க, நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்காக. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துறையில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம படிக்கிற காலத்தில் ஒரு தொழில், இந்த தொழில் அமையும், இந்த தொழில் செய்யலாம், இந்த வேலைக்கு உத்தியோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு படிப்போம். நம்ம படிக்கிறப்ப அந்த வருடத்தில் சமீபத்தில் இந்த வேலைக்கெல்லாம் நல்லா சாய்ஸ் இருக்குதுன்னு படிப்போம். ஆனால் படித்து முடித்த பிறகு 5 வருஷம் கழிச்சு அந்த துறையில் இருக்கக்கூடிய வேலைகள் அதிகமாகிடலாம், அந்த தொழில் நம்ம செய்ய முடியாமல் போயிடலாம். அது இயற்கை, எல்லாருக்கும் பொதுவானது. இதை எப்படிங்க பார்க்குறது? இதை பார்க்கணும்னா நீங்கள் படிக்கிறப்ப, இப்போ நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கீங்க, நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா படிப்பாருங்க, சரி படிக்க வைங்க, இவருக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் நல்லா வரும், ரைட்டுங்க, படிக்கிறாருங்க, படிச்சிட்டாருங்க. அப்போ போய் என்ன பண்ணுறாரு? ஒரு 5 வருஷம் படிச்சிருக்காரு. 5 வருஷம் கழிச்சு ஒரு திசை வரும். உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு திசை நடந்துகிட்ருக்கும். 5 வருஷம் கழிச்சு ஒரு திசை வருமா இல்லையா? அந்த திசை நீங்கள் படித்த அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலைக்கு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு யோகம் கொடுக்குதா? அதை சுயதொழில் பண்ணுறதுக்கு அந்த அமைப்பு கொடுக்குதா?
இயற்கையாகவே உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10வது வீட்டு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் சுயமாக தொழில் செய்கிறதுக்கு யோகத்தை கொடுக்குதா? அது விதி. அதுக்கு சாதகமான திசை நடந்தால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்திடுவீங்க. நீங்கள் என்ன படிப்பு வச்சிங்க அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை நீங்களே சுயமாக தொழில் செய்வீங்க. கவனமாக கேளுங்க. அப்படி சுயமாக தொழில் செய்கிற யோகம் உங்கள் ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுவீங்க. எங்கேயாவது போய் கவர்மெண்ட் வேலையாவோ ப்ரைவேட் கம்பெனியில் போய் சர்வீஸ் பண்ணுவீங்க. அந்த கட்டுற கல்விக்கேற்ற தொழில் அமையுமா, வேலை கிடைக்குமாங்கிறத எப்போ பார்க்கணுங்க? படிப்பு முடித்த பிறகு பார்க்குறீங்க. அதுதாங்க படிச்சுட்டு இருக்கும்போதே பார்க்கணும். இந்த பின்னாடி நம்மளுக்கு எதை செஞ்சால் அடுத்து 5 வருஷம் கழிச்சு வரக்கூடிய திசை நம்மளுக்கு எதை செய்தால் நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறத 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறத விட்டு போட்டு நிறைய பேர் என்கிட்ட படிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. அதுவே முன்னாடியே பார்த்தோம்னா நம்ம அந்த 5 வருடங்கள் கழித்து வரக்கூடிய திசை புத்தி எப்படி இருக்குது, எந்த சம்மந்தப்பட்ட படிக்கலாம், எதை படித்தா நம்மளுக்கு அந்த ஈஸியாக அந்த தொழிலை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, திசா புத்தி என்ன சொல்லுதுன்னு பார்த்து அந்த படிப்பு படிச்சிங்கன்னா நீங்கள் சுயமாக தொழில் செய்யலாம், அழகாக ஒரு வேலைக்கு போகலாம். இல்லைங்க இவ்வளவு வசதி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். கிரகங்கள் நட்சத்திரங்கள்னு சொல்லி 12 ராசியே இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்க 140 கோடி மக்களுக்கு எப்படிங்க பலன் சொல்கிறாங்க? நான் இந்த ராசி அப்படின்றீங்க. அந்த ராசி உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க, 140 கோடி மக்களுக்கு சொந்தம். நான் இந்த நட்சத்திரம் அப்படின்றீங்க. அப்போ நான் சதய நட்சத்திரம் அப்படின்னா 140 கோடி மக்களுக்கு அதே சதய நட்சத்திரத்தில் எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு மட்டும் எப்படிங்க தனியாக பலன் சொல்லுதுன்னா, இந்த 27 நட்சத்திரத்தில் 249 உபநட்சத்திரம் இருக்குது. அந்த 249 உபநட்சத்திரம் தான் குருவாக இருந்தால், சனியாக இருந்தால், புதனாக இருந்தால் உங்களுக்கு என்ன பலன் செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போகிறப்ப. இப்போ ஒரு படிக்கும்போது நம்ம ஒவ்வொரு படிப்புலையும் அன்றைய டென்த்தில் இருக்கிற வேலை என்ன கிடைக்கும்னு பார்த்து படிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் படிக்கும்போதே ஜோதிடத்தில் நல்ல திறமையான ஒரு ஜோதிடரை பார்த்து கேளுங்க. கேட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதில் ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம குரு பகவான் உபநட்சத்திரமாக இருந்தால், இப்போ பாருங்கள், இந்த மிதுன லக்னம்னு எடுத்துக்கிடுவோம். மிதுன லக்னம் ரேவதி உத்திரட்டாதி புரட்டாதி நட்சத்திரம் இருக்குங்களா? இந்த ரேவதி நட்சத்திரம் 4 பாதத்துலையும், உத்திரட்டாதி 4 பாதத்துலையும், புரட்டாதி 4வது பாதம் 1 பாதத்துலையும் இந்த குரு அப்படிங்கிற உபநட்சத்திரம் இருக்கும். அது எழுதுறதுக்கு போர்டில் இடம் இல்லைங்க. அப்படி அந்த குருன்ற உபநட்சத்திரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா 10வது வீட்டுக்கு என்ன செய்வார்னு பார்க்க போகிறோம். இப்போ குரு பகவான் பொதுவாக சுபகிரகம். அதே குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருந்து அசுபகிரகம் ஆயிடுவார். எப்போ பார்த்தாலும் குரு சுபகிரகம் சுபகிரகம் சொல்லிகிட்டு இருக்கோம். இல்லைன்னு சொல்லலை. அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து நல்லவரா கெட்டவரான்னு ஒவ்வொரு கிரகத்தையும் தீர்மானிக்கணும். அப்போ இந்த குருங்கிற கிரகம் எந்த நட்சத்திரங்க இருக்குது பாருங்கள். குருவோட நட்சத்திரம் எங்கே இருக்குது? புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த வீட்டில் இருக்குங்களா? புனர்பூசம், விசாகம், புரட்டாதின்ற நட்சத்திரத்தின் ஆற்றலை தான் இந்த குரு பகவான் நமக்கு தராரு. அப்போ அது எந்த நட்சத்திரம்னு பார்த்தா தானே குருவான்னு தெரியும். அப்படி குரு உபநட்சத்திரமாக இருந்தால் தர்மம், நீதி, நியாயம், போதனை, பிறகு உலகத்தில் இருக்க மொத்த பணத்திற்கும் காரகர் செல்வம், கஜானாவுக்கு அதிபதி குரு பகவான். இந்த ஒரு ராஜ கௌரவத்தோட ஒரு நேர்மையான வழியில் ஒருத்தர் தொழில் செய்கிறான்னா உறுதியாக குரு உபநட்சத்திரமாக இருக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. அவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் தொழில் செய்வாருங்க. அதே நேரம் அரசாங்கத்தில் ஒரு உயரிய நீதித்துறைன்னு சொல்லக்கூடிய நீதிபதி இருக்காங்க பார்த்தீங்களா, வழக்கறிஞர், இவங்கெல்லாம் உண்மையை பேசுகிறவங்க யாருன்னு கேட்டால் அந்த குரு தான். இது செவ்வாய் சனியாக இருந்தால் போய் கொஞ்சம் கலந்து பேசுவாங்க. குருவாக இருந்தால் உண்மையே பேசுவாங்க. அதனால தான் அரசாங்கத்தின் நிதித்துறை, வங்கிகள், அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பேராசிரியர்கள், தலைமை ஆசிரியர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க பூரா அந்த அரசு வேலை இவங்களுக்கு அமையும் 10வது வீட்டில் இருக்கிறதுனால. ஏன்னா அது 10வது வீடுங்கிறது கௌரவத்தை கொடுக்கக்கூடிய வீடு, ஒரு நிர்வாக திறமையை கொடுக்கக்கூடிய வீடு எப்பயுமே. அதனால் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆலோசகராகவும் இருப்பாங்க. ஒரு ஆன்மீக பெரியவர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க பூரா இவங்க தான். அப்போ பெரிய கல்வி நிறுவனங்களில் ஒரு ஆலோசகராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கல்வி நிறுவனங்களில் வச்சு நடத்துறது, ஒரு காலேஜ் வச்சு நடத்துறது, இது பூரா அந்த குருவோட அனுகிரகம் அவசியம் வேணும். அதேமாதிரி ஜோதிடத்துறையிலையும் நம்மக்கிட்ட வர்றவங்ககிட்ட உண்மையை சொல்லி நேர்மையாக அவங்ககிட்ட கொடுத்த பணத்திற்கு நாம் சரியான முறையில் பலனை பார்த்து சொல்லணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நேர்மையோடு தொழில் செய்கிற ஜோதிடர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க பூரா அந்த 10ஆம் வீட்டிற்கு குரு உணர்ச்சிதமாக அவசியம் இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. குறுக்கு வழியை எப்பயுமே கையாள மாட்டாங்க, நேர்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதனால் இவங்களுக்கு பெரும்பாலும் மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பும் பேரும் புகழும் கிடைக்கும். குரு பகவான் என்றாலே பொருளாதார ரீதியாக மிகவும் சிறப்பு தரக்கூடிய கிரகம் நவகிரகங்களில். அப்போ நிரந்தரமான ஒரு வருமானம், நல்ல தொழில் இவங்களுக்கு அவசியம் அமையும். பொதுவாக தங்கம் இருக்கக்கூடிய இடம், பணம் கட்டுக்கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பூரா உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே தங்கம் இருக்குன்னு. நகைக்கடையில் இருக்குது, பேங்கில் பணம் இருக்குது, இந்த இடத்துல பூரா வேலை கிடைக்கும். அதில் பூரா நிர்வாகம் பண்ணுற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி ஒரு தனியாக நகைக்கடை வைக்கிறவங்க முதலாளி,
அவங்களுக்கும் இந்த குருவோட அனுகிரகம் இருந்தால் அதை முடியும். எந்த நிறுவனத்துலேயும் ஒரு பொறுப்பாளர் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க இப்போ ரிசர்வ் வங்கியில் கேசியராக இருப்பாங்க. அவங்க பாருங்கள் குரு பகவானுடைய அனுகிரகம். இப்படி மக்களுக்காக உண்மையாக பாடுபடக்கூடிய நிறுவனங்களை அமைத்து தொண்டு செய்யக்கூடிய ஒரே தன்மை உள்ள கிரகம், அந்த சிந்தனையும் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அதேமாதிரி குழந்தைகள் அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஆசிரமங்கள் போன்று தொண்டு நிறுவனங்கள் குழந்தைகளை பாதுகாக்கும் உன்னத பொறுப்பு அரசாங்கமே தேடி வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தை என்பது குருவின் காரகம். குரு பகவான் நல்லா இருக்கணும், 5ஆம் பாவம் நல்லா இருக்கும், அப்போ ஒருத்தர் குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும். குழந்தை பாக்கியம் எடுத்துகிட்டு 2 பேர் ஜாதகத்தையும் பார்க்கணுங்க, 2 பேருக்கும் பார்த்து சொல்லணும். அதனால் குழந்தைகள் அநாத ஆசிரமம் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய இடம், குழந்தைகளுக்கு உதவக்கூடிய குணம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். கரன்சி நோட்டு அச்சடிக்கக்கூடிய இடம் அந்த நிறுவனத்தில் வேலை அமையும். அதேமாரி நகைக்கடை உரிமையாளராகவும் தங்க சுரங்கத்தில் தங்கம் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, தோண்டி எடுக்கிறாங்கல்ல, அந்த சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்களாகவும் நாட்டின் தேசிய செல்வங்களை பராமரிக்கக்கூடிய அரசாங்கத்தின் பழங்கால பொக்கிஷங்கள், அதாவது நினைவு சின்னங்கள் பராமரித்தல் போன்ற மிக ராஜகௌரவம் மிக்க அத்தனை துறையிலும் இந்த குரு பகவான் அள்ளி தருவாருங்க. இப்போ நம்ம சனி பகவான் 10ஆம் வீட்டில் நட்சத்திரமாக வரும்போது என்ன பலன் செய்வார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் சனி பகவான் எடுத்துக்கிட்டால் பாருங்கள், சனி பகவான் தான் சொல்கிறோம், இது கிரகம். ஆனால் இந்த சனியோட நட்சத்திரம் எங்கே இருக்குது பாருங்கள், உத்திரட்டாதி. இது சனியோட நட்சத்திரம். பூசம், அனுசம். இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதி, இந்த 3 கிரகத்தின் ஆற்றல் தான் இந்த சனி அப்படிங்கிற கிரகத்துக்கு. இதோட சக்தி தான் இந்த சனி என்ற கிரகம் வாங்கி அந்த ஆற்றலை நமக்கு சனி பகவான் தருகின்றார். நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. சனிங்கிற கிரகம் மட்டும் நமக்கு தரலை. ஆகவே நட்சத்திரந்தே நம்மளுக்கு இங்கே முக்கியம். அப்போ ஒருத்தருக்கு 10ஆவது வீட்டில் இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதின்ற நட்சத்திரமோ அல்லது உபநட்சத்திரமோ அமையும் போது என்ன பலன் செய்யும் அப்படிங்கிறது இப்போ இங்கே பார்க்குறோம். பொதுவாக சனி பகவான் என்றாலே அவர் கர்ம வினைகளுக்கு அதிபதி. அதாவது நம்ம போன பிறவியில் செய்த கர்ம வினைகளை இந்த பிறவியில் அதை கொண்டு அவரை அந்த உழைப்பின் மூலமாக அந்த உழைப்பை கொடுத்து அதில் அனுபவத்தை கொடுத்து ஒரு சிறந்த ஞானியாக்கக்கூடியவர். நம்ம கர்மத்தை பூரா கரைக்கிறவர் அவர் தான். அதனால தான் காலச்சக்கரத்தில் மகர வீடு கர்மஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கு. இது சனி பகவான் வீடு இல்லையா, ரெண்டுமே மகரம் கும்பமும். அப்போ இந்த கடின உழைப்பு உழைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பூரா சனி பகவான் ஆதிக்கம் பெற்றவங்க. இரும்பு, பூமிக்கு அடியில் இருக்கிற பொருள், பழைய பொருள் விற்பனை செய்கிறது, பெரிய பெரிய மக்கள் கூட்டத்தை ஆளுமை செய்து நிர்வாகம் பண்ணுற தன்மை, பொதுமக்கள் கூட்டம் தான் சனி பகவான். அதனால் இந்த சனி பகவான் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அரசாங்கத்தோட பொதுப்பணித்துறை, பிடபிள்யூடி, சுங்கத்துறை, நிலக்கரி மற்றும் எரிசக்தி துறை, நகர சுற்றி தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலவாரியம் போன்ற உழைக்கும் மக்களை வழிநடத்தும் மிக முக்கிய அரசு வேலை அமையுங்க இவருக்கு சனி பகவான். இரும்பு மற்றும் எஃகு வியாபாரம், கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அரசு சம்மந்தப்பட்ட துறையில் அதை தயார் பண்ணுறது, கட்டுமான தொழில், தேவையான சிமெண்டு, மணல், ஜல்லி போன்ற பொருள்களை விற்பனை செய்கிறது, இதுவும் சனி பகவானுடைய காரணம் தான். அதாவது புதுப்பித்து செய்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஜல்லி, மணல், சிமெண்டு எல்லாம் சேர்ந்தால் ஒரு ஆர்சி போட்டு வீடு ஆயிடுதில்ல, அந்த மாதிரி. அப்போ பழைய வாகனங்கள் அல்லது பழைய இரும்பு பொருள்கள் வாங்கி விற்கக்கூடிய தொழிலாகவும் இருக்கும். அதை வாங்கி அதை உருக்கி வேறொரு பொருளாக மாற்றி விற்கக்கூடிய தொழிலாகவும் இருக்கும். அதேமாதிரி தோல் சம்மந்தப்பட்ட லெதர் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி தோல் சம்மந்தப்பட்ட தொழில் எத்தனை தொழில் இருக்குது, அத்தனையும் ஒரு மணிப்பரிசிலேருந்து எடுத்துக்கங்க. இன்றைக்கி சட்டையெல்லாம் விற்கிறாங்க. ஒரு சட்டை 10,000 ரூபா, 1 லட்ச ரூபா கூட இருக்குது, அந்த தோல்லே தயாரிக்கப்பட்ட சட்டை. அப்போ இதுக்கு பூரா சனி பகவான் காரகம். முக்கியமாக எண்ணெய் வித்துக்கள், இந்த செக்கு, எண்ணெய் வியாபாரம், இதுக்கு சனியுடைய அதிகமாக இருக்கணும். சனி பகவான் நல்லா இருந்தால் தான் அவர் ஒரு திறமையாக ஒரு சரக்கு மாஸ்டர் ஆக முடியும். பொதுவாக சரக்கு மாஸ்டர்னாவே பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த தயார் பண்ணுற பொருளை அடுப்பில் நின்று வேகாத வெயிலில் வைக்கையில் கஷ்டப்பட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா, கடுமையான உழைப்பு, அதுக்கு சனிதான் காரகம். ஆரம்ப காலத்தில் தொழில் இல்லாத வேலை செய்கிற இடத்துல பயங்கரமான ஒரு போராட்டமும் கடுமையான உழைப்பு இருக்கும், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க இவங்களோட அசாதி அனுபவத்தினால, விடாமுயற்சினாலையும் சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தையும் அசைக்க முடியாத பேரும்புகளையும் அடைவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சனி பகவானுடைய ஒரு இது. அதாவது சோர்ந்து உட்கார மாட்டாங்க, மெதுவாக வேலை செய்வாங்க, அவசரப்பட மாட்டாங்க. அதுதான் சனி. நிதானத்தன்மை என்பது சனி பகவான். இப்போ நம்ம இவர் பாருங்கள், மெதுவாக வேலை செய்கிறாருங்க, அவசரம் வேகமாக வேலை செய்ய மாட்டாருன்னு சொல்லுவோம். அவர் சனியுடைய ஆதிக்கம் இருக்கும். ஆனால் அவர் செய்யக்கூடிய வேலையில் ஒரு நுட்பம் இருக்கும், கலையம்சமும் கலந்துருக்கும். அதை அந்த பொருளை திரும்பவும் கிடைக்குமான்னு மற்றவங்க கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அடிமட்ட உழைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அலுவலகங்கள் இந்த எடுபிடி வேலைகள் செய்யக்கூடிய வேலை பூரா இந்த சனி பகவானுக்குரிய காரணம். ஒரு கார்பரேஷன் கம்பெனியில் எடுபிடி வேலைகள். இப்போ ஒரு இன்ஜினியராக இருப்பார், அவர் கீழே ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், 10 பேரை வச்சு வேலை வாங்குற
மேஸ்திரியாக இருப்பார், அல்லது அந்த 10 பேர் வேலை வேலை கொத்தனார் வேலை பார்ப்பாங்க. இவங்க பூரா சனி பகவானுக்கு அதனுடைய காரகங்களில் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க. கீழ்நிலையில் இருந்து உயர்தல், அதாவது எடுத்த உடனே பெரிய கோடீஸ்வரன் ஆக மாட்டாங்க. ஆனால் படிப்படியாக விடாமுயற்சினால் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய மேலாளராகவோ அல்லது அதிகாரியாகவோ கூட மாறிடுவாங்க. அந்த வல்லமை இந்த சனி பகவான் மட்டும்தான் உண்டு நண்பர்களே. சமுதாயத்தில் மிக சாமானிய மக்களாக தொழிலாளர்களாக இருக்கவங்ககிட்ட இவங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம், அந்தஸ்து, மரியாதை அவசியம் இருக்கும். அவங்கள வச்சு இவங்க பெரிய அளவில் சம்பாதிக்கவும் செய்வாங்க. இந்த பழைய இரும்பு, பகல வாகனங்கள் அல்லது கிராப்ஸ் என்று சொல்லக்கூடிய பழைய பொருள் விற்பனை செய்யக்கூடிய யோகமும் உண்டு. கடின உழைப்பும் சவால்களும் நிறைந்த போலீஸ், இராணுவம் போன்ற துறையிலும் குறிப்பாக அடிமட்ட பொறுப்புகளில் இருந்து தன் உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து நாட்டை பாதுகாக்கும் மிகப்பெரிய விசுவாசமான காவல்துறையாளாக, வீரர்களாக பாருங்கள். இந்த போலீஸ் துறைன்னு எடுத்துட்டால் குற்றத்தை தண்டிப்பவர் தானே போலீஸ். குற்றம் செஞ்சால் தானே போலீஸ் நம்ம பிடிக்கிறது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். நம்ம தப்பே பண்ணலைன்னா சனி பகவானால் எந்த பிரச்சனையும் இல்லை. சனி ஒன்றுமே செய்ய மாட்டார். சனியை போல் நல்லவர் யாருமே இல்லை. அவர் நீதிமான் பேர் அவருக்கு. அதனால தான் ஈஸ்வரனே சனீஸ்வரன் என்ற பட்டத்தை கொடுத்துருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்கள். அதனால் சனி பகவான் கெடுதல் செய்வார் அப்படின்னு கிடையாது. சனி பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் உங்கள் லக்னத்துக்கு 8வது வீட்டில் இருந்தால் அவர் கெடுதலையும் பண்ணுவார். இப்போ நான் சொன்ன நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி உங்கள் லக்னத்துக்கு 8வது வீட்டில் 4வது வீட்டில் நட்சத்திரமாக அமைஞ்சு லக்னம் அமைஞ்சாவே அவர் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார். ஆனால் பின்னாடி உங்களை பெரிய உயர்நிலை கொண்டு போயிடுவார். அதுவும் உண்மை. இப்போ நம்ம வித்யாகாரகன் புதன் 10ஆம் பாவத்திற்கு உபநட்சத்திரம் அமைஞ்சா என்ன செய்வார்? இந்த புதன் நட்சத்திரம் எங்கெங்கே இருக்குது உங்களுக்கு பாருங்கள். ஆயில்யம் கடகராசியில் இருக்குது, கேட்டை விருச்சிக ராசியில் இருக்குது, மீனம் ரேவதி நட்சத்திரம் இருக்கா? அப்போ இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் தாங்க இந்த புதன் நம்மளுக்கு இந்த ஆற்றலை வாங்கி தான் இங்கே புதன் நம்மளுக்கு வந்து பலன் செய்கிறாரு. இந்த 3 நட்சத்திரங்களும் உங்கள் ஜாதகத்தில் சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. புதனோட காரகம் அனைத்தும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ சனி பகவான் மாதிரிலாம் கஷ்டப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு முக்கியமாக புத்திசாலித்தனம், பேச்சு திறமை, கணக்கு, எழுத்து, வியாபாரத்தன்மை, வியாபாரத்தில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அதுமாதிரி தகவல் தொடர்பு, இது போன்ற விஷயங்களில் இன்றைக்கி நம்ம கையில் வச்சுருக்க மொபைலிருந்து அந்த மொபைலுக்கு பின்னாடி எத்தனை ஆயிரம் விஷயங்கள் இருக்குது. அத்தனைக்கும் காரணம் புதன் தான். நுணுக்கமான வேலைகளுக்கு, நுட்பமான வேலைகளுக்கு புதன் தான் உங்களுக்கு காரணம். அப்போ நல்லா இருந்துட்டாருன்னா அந்த மாதிரி புதனுடைய காரணம் நல்லா இருக்கிறவங்க பாருங்கள், அந்த நுணுக்கமான வேலையும் செய்வாங்க, அதே நேரத்தில் அதை வெற்றி அடைவாங்க. அதே மாதிரி கணிதத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புள்ளியியல் துறை, அரசு தகவல் தொடர்பு துறை பார்த்தீங்களா, அரசாங்க வேலை, அதற்கும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கணித மேதை எடுத்துக்கிட்டால் இவங்க தான். அதில் தபால் மற்றும் தொலைத்தொடர்பு துறை போன்ற புத்திக்கும் பேச்சுக்கும் வேலை தரக்கூடிய கிரகம் புதன் தான். ஒரு வியாபாரத்துறை அப்படின்னா மக்கள் வரக்கூடிய மக்கள்கிட்ட நல்ல முறையில் பேசி அவங்களை திருப்திப்படுத்தி அந்த பொருளை விற்கக்கூடியது விற்பனையாளர். அப்படின்னா ஒரு வியாபாரின்னு எடுத்துகிட்டு புதன் தான். சொந்தமாக பெரிய கமிஷன் ஏஜென்சி, மளிகை அல்லது ஜவுளி மொத்த வியாபாரம், புத்தக கடை, பதிப்பகம் அச்சடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பதிப்பகம் என்று சொல்லக்கூடிய மிஷின் எல்லாம் வச்சு, இந்த மிஷினை வச்சு செய்கிறது சனி. ஆனால் அதில் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இப்போ பூரா கம்ப்யூட்டர் டிசைனிங் வந்துட்டு இருக்குது. கையில் எழுத்து கோர்க்கிற வேலையெல்லாம் இல்லை. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இது பூரா புதன் தாங்க. இந்த பத்திரிகையாளர்னு எடுத்துக்கிட்டால் முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பத்திரிகையாளர்லாம் பேட்டி எடுத்து அதை கையில் எழுதி அதுக்கு பிறகு அங்கே போய் எழுத்து வச்சு கோர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி அப்படி இல்லைங்க. புதனோட காரகம் நல்லா வேலை செய்யுது. பத்திரிகை, மீடியா மற்றும் யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் எவ்வளவு அபிவிருத்தி, எவ்வளோ முன்னேற்றம், இந்த இதில் பூரா எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கோ அத்தனை வேலையும் இந்த புதன் 10ஆம் பாவத்திற்கு உபநட்சத்திரமாக இருந்தால் ஆயிலியம், கேட்டை, ரேவதிங்கிற நட்சத்திரம் உங்களுக்கு அவசியம் கொடுக்கும். அந்த வீட்டில் இருக்க 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்க்காம நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. 10வது வீட்டில் புதன் இருக்கான்னு எடுக்கக்கூடாது. 10வது வீட்டில் இருக்க புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ரேவதி நட்சத்திரம் இங்கே இருக்குது, அப்போ மிதுன லக்னத்துக்கு 10வது ஆயிடுச்சுங்களா? அதே ரேவதி நட்சத்திரத்தில் 9 உபநட்சத்திரம் இருக்கா இல்லையா, அதில் புதனோட உபநட்சத்திரம் இருக்குங்க. இப்படி பார்க்கணும். பெரும்பாலும் இவங்க மூளைக்கு வேலை, பேச்சு திறமை ரொம்ப அபாரமாக இருக்கும். பேச்சு திறமை, பார்வையாளரை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை இருக்கும். சமயோஜித புத்தின்னு சொல்லக்கூடிய திறமை இவர்களுக்கு அதிகம். அதனால் பலரையும் வேலைக்கு அமர்த்தி அவர்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு திறமை இவங்ககிட்ட இருக்கும். இடம் கண்டு பேசுகிறது, இடம் கண்டு நடக்கிறது. தொழிலதிபர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மிகப்பெரிய நிர்வாக திறமை வேணும். அவங்க பூரா அந்த புதனோட ஆதிக்கம் இருந்தால் தாங்க அவங்க தொழிலதிபராக முடியும். கை கடிகாரம், நுண்ணிய கருவிகள் விற்பனை செய்கிறது, தெராசு, அளக்கக்கூடிய கருவிகள், அளவுகோல், இது கட்டிடங்களும் தொழிற்சாலைகளும் பயன்படுத்தக்கூடிய கம்பி வகைகள், மின்சார இணைப்பிற்கு பயன்படும் வயரிங் பொருள் சார்ந்த அத்தனை வியாபாரமும் புதன் பச்சை நிறத்துக்கு அதிகங்கிறதுனால வயர் பச்சை கலரில் இருக்க வயர் மட்டும் இல்லை, பச்சை நிறத்தில் என்னென்ன இருக்கோ
ஒரு பாசிப்பயிர் எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஒரு வியாபாரி விற்கிறாருன்னா அவர் பாசிப்பயிர் நல்லா விற்கணும்னா அவருக்கு அந்த புதன்கிரகம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி புஸ்தகம், கால்குலேட்டர், இன்றைய நவீன உலகத்தை ஆளக்கூடிய கணிப்பொறி விற்பனையாளர்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் லேப்டாப் டீலர்ஸ், இந்த டீலர் மொத்த டீலர்லாம் இவங்க தான். ஆக மொத்தம் ஒரு பெரிய மாடர்ன் பிஸ்னஸ் மேனாக இந்த புதன் பகவான் தொழில் கொடுப்பார். நண்பர்களே இதையெல்லாம் எதுக்கு வீடியோ போகிறோன்னா, நீங்கள் வந்து வாழ்க்கையில் 5 வருஷம் 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. முன்கூட்டியே நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு எதை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறையில் நம்ம இறங்கணும்னா அவசியம் சக்ஸஸ் பண்ணலாம். அதை இளைஞரெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். இது வெறும் சும்மா 12 ராசியில் ஒரு கிரகத்தை எழுதி வச்சுட்டு சொல்கிற விஷயம் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு நிறைய விஷயம். அவ்வளோ விஷயங்களையும் நான் வீடியோவில் சொல்ல முடியாது. அதுக்குன்னு படிச்சிருந்தாலே புரியும். அது பூரா சொன்னால் உங்களுக்கு புரியாது. சொன்னால் அது வீடியோவை பார்க்க மாட்டீங்க. ஏன்னா புரிஞ்சாதான் பார்ப்பீங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் நல்ல ஜோதிடர்கிட்ட முன்கூட்டியே பார்த்து, அப்போ 10 வருஷத்துக்கு என்னென்ன திசை நடக்குது, இந்த நடக்கக்கூடிய திசை சுக்கிர திசையாக 20 வருஷம். அப்போ 20 வருஷத்துக்குள்ள அந்த சுக்கிர திசை என்ன செய்வாரோ அத்தனை செய்வார். அப்போ அந்த சுக்கிரன் ஒரு 10வது வீட்டில் இருக்காருன்னா ரேவதி உத்திரட்டாதி போட்டால் நட்சத்திரத்தில் இருப்பார்ல, அப்போ அந்த நட்சத்திரம் என்ன பலன் தருது அப்படிங்கிறத பார்த்து சொல்லக்கூடிய ஜோசியர்கிட்ட போய் பார்க்கணும். வெறும் கிரகத்தை வச்சுட்டே பலன் சொல்லிகிட்டே இருக்கிறது வேஸ்ட்டுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஜோதிடர்கிட்ட போய் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை பாருங்கள். இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். அன்பு அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.